அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 8வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்னால் என்ன, டேட்டா கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் டெக்னிக்கல் விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மைக்ரோ பார்ட்டிஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிஷனிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. பார்ட்டிஷனிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரிய டேபிள், ஒரு பெரிய ஃபைல் இல்லை ஒரு பெரிய டேபிளை குட்டியாக சின்னதாக பிரித்து உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பார்ட்டிஷனிங். ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறோம், ஒரு பெரிய டேபிளை குட்டியாக பார்ட்டிஷன் பண்ணி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதனால் எனக்கு என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டிஷனுக்கான தேவை மட்டும் வரும் பொழுது மொத்தமாக எல்லா டேபிளையும் அது ஸ்கேன் பண்ணாமல் அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷனை மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ணும். இது பண்ணுறது மூலமாக நமக்கு பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமான பெனிஃபிட் கிடைக்கும். சரி, இங்கிலீஷை படிச்சிருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரிலேஷனல் டேட்டா பேஸில் லார்ஜ் டேபிள்ஸை குட்டியாக ஸ்மாலர் பார்ட்ஸாக பிரித்து பார்ட்டிஷன்ஸாக ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா பேஸஸில் வந்து பார்ட்டிஷனிங் வந்து ஸ்கேலபிலிட்டி, பேக்கப் ரெக்கவரி, செக்யூரிட்டி, அதே மாதிரி கொரி பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால, இப்போது ஒரு query வந்துட்டு என்ன பண்ணுன்னா ரெலவெண்ட்டான பார்ட்டிஷனை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும், மொத்த டேபிளையும் ஸ்கேன் பண்ணாது. இதுக்கு பேர் பார்ட்டிஷன் எலிமினேஷன் சொல்லுவோம், query ப்ரூனிங்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் டைமை நமக்கு வந்து கம்மி பண்ணும், லோட் பண்ணும் போதும் கம்மி பண்ணும், ரீட் பண்ணும் போதும் நமக்கு கம்மி பண்ணும். சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டேபிள் எடுத்துருக்கோங்க. இந்த டேபிளில் ஒரு 8 ரோ 8 காலம் இருக்குது. காலம்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சிஐடி, எஃப் நேம், எல் நேம், ரிவார்டு அப்படிங்கிறது காலம். இப்போ வந்து இந்த 1 2 3 இந்த 1னா மொத்தமாக இது முழுக்க இந்த செட்டு ஃபுல்லாக அர்னால்டு, ஜான்சன், கோல்டு இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ரோ. அதே மாதிரி 2வது ரோ, 3வது ரோ, இந்த மாதிரி. இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹரிசான்டல் பார்ட்டிஷனிங் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். 8 ரோவை 2ஆக பிரிச்சுக்கிச்சு, 4 ரோவை ஒரு பார்ட்டிஷனில், இன்னொரு 4 ரோவை இன்னொரு பார்ட்டிஷனில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இதனால என்னங்க பெனிஃபிட்டு, சிம்பிளாக ஒரு கொரி சொல்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் வேர் எஃப் நேம் ஈக்குவல் டு அர்னால்டு, எல் நேம் ஈக்குவல் டு ஜான்சன் அப்படின்னு கொடுத்தோம்னா அது 8 ரோவையும் போய் ஸ்கேன் பண்ணாது, இந்த ஹரிசான்டல் பார்ட்டிஷன் 1 மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும். ஸோ நமக்கு இந்த 4 ரோவை அது ஸ்கேனே பண்ணாமல் அதை விட்டுடும். அதனால ஈஸியாக நமக்கு டேட்டாவை அதனால எடுத்து கொடுக்க முடியும். இதுதான் சிம்பிளாக பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங். இப்போ அதே இதை வந்து ஹரிசான்டலாக பண்ணாமல் வெர்டிக்கலாக பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த 1 2 3 4 5 அதாவது இந்த ஜிப் வரைக்கும் இருக்கிறத ஒரு பார்ட்டிஷனாகவும், அடுத்து சிஐடியிலிருந்து டேட் வரைக்கும் இருக்கிறத இன்னொரு பார்ட்டிஷனாகவும் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இதை நம்ம வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ ஸ்னோஃப்ளேக்கு உள்ளுக்குள்ளே புகுருவோம். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஸ்னோஃப்ளேக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த படம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை போடல அப்படின்னா நான் பெரிய பாவம் பண்ணவன் ஆயிடுவேன். அதனால நானும் இந்த படத்தை போட்டுட்டேன். சரி, விளையாட்டு வேண்டாம், நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போது இதில் அதே மாதிரி ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிளில் 4 காலம் இருக்குது. டைப் இருக்குது, நேம் இருக்குது, கண்ட்ரி இருக்குது, டேட் இருக்குது, 24 ரோ இருக்குது. சரியா, இந்த 24 ரோவை ஸ்னோஃப்ளேக் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு இந்த வலது பக்கத்தில் காட்டுறாங்க பாருங்க. இது என்ன பண்ணிருக்கு, 4 மைக்ரோ பார்ட்டிஷனா அது முதல்ல பிரிக்குது. அந்த 4 மைக்ரோ பார்ட்டிஷன்ல ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன்லயும் 6 ரோவை அது ஸ்டோர் பண்ணிக்குது. சரிங்களா, சோ இந்த 24 ரோ 4 மைக்ரோ பார்ட்டிஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா உள்ளுக்குள்ள அது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னு பாருங்க. காலும்னாரா ஸ்டோர் பண்ணுது. அப்படின்னா என்ன, டைப்பை மட்டும் தனியா ஸ்டோர் பண்ணிருக்கு பாருங்க. 2 4 3 2 3 2, அதான் இந்த 2 4 3 2 3 2. அடுத்தது நேமை மட்டும் ஸ்டோர் பண்ணிருக்கு, ஏசிசி பிஏசி. கண்ட்ரியை மட்டும் ஸ்டோர் பண்ணிருக்கு, டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணிருக்கு. அதை அவங்க அழகா காமிக்கிறாங்க பாருங்க. இந்த ப்ளூ பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரோவை நீங்க எடுக்கணும்னா அது இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் 1க்குள்ள போய் இந்த மாதிரி இதுல இருந்து இருக்கிற ஃபீல்ட்ஸை எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற ரெட் பாக்ஸ்ல இருக்கிற 3xDE11 இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் 4க்குள்ள போய் இது எடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் ரொம்ப முக்கியம்னா, மைக்ரோ பார்ட்டிஷனிங்கிறது ஒரு விஷயம், மைக்ரோ பார்ட்டிஷன் உள்ளுக்குள்ள ஸ்னோஃப்ளேக்கு காலும்னாரா தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இந்த படத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
எல்லா ஸ்னோஃப்ளேக் டேபிளும் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் வழியா அதுவே டிவைட் பண்ணி அதுவே ஸ்டோர் பண்ணும். அப்படின்னா என்ன, எந்த டேட்டாவை நீங்க ஸ்னோஃப்ளேக் உள்ள லோட் பண்ணாலும் எந்த டேபிள் நீங்க போட்டாலும் அந்த டேபிளை ஸ்னோஃப்ளேக் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ பார்ட்டிஷன் பேஸா அதுவாவே கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமானது ஒரு மைக்ரோ பார்ட்டிஷனும் 50 MBலேருந்து 500 MB தான் இருக்கும். அன்கம்ப்ரஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்னோஃப்ளேக் டேட்டாவை கம்ப்ரஸ்டா தான் ஸ்டோர் பண்ணணும்னு. ஆனா மைக்ரோ பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் 50 MBலேருந்து 500 MB அன்கம்ப்ரஸ்டு டேட்டாவா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ரோஸ் இன் டேபிள்ஸ் வந்து ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் கூட காலும்னார் ஃபேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏற்கனவே இதை தான் நம்ம பார்த்தோம். இதனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னா ப்ரூனிங் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். என்னங்க ப்ரூனிங்? இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன தெரியுது? இது ஒரு கார்டனிங்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் பண்ணுவோம், மரம் வளர்க்குறவங்க எல்லாரும் இது செய்யற விஷயங்கள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு மரம் வளருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாதது எல்லாத்தையும் கழிச்சு விடுவோம். அதை தான் இந்த கட் பண்ற இந்த படத்துல போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணும்னா தேவையில்லாத பார்ட்டிஷன் எல்லாத்தையும் கழிச்சு விடும். அந்த கழிச்சு விடுற அந்த டெக்னிக்கு பேரு தான் ப்ரூனிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் மூலமா எக்ஸ்ட்ரீம்லி கிரானுலர் ப்ரூனிங் ஃபார் வெரி லார்ஜ் டேபிள், பெரிய லார்ஜ் டேபிளுக்கு சீக்கிரமா வந்து அதை வந்து ப்ரூன் பண்ணி எடுத்துரும். அதனால என்னோட கொரி பர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இது முக்கியமான விஷயம். இந்த 3 பாயிண்ட் ஸ்னோஃப்ளேக்கு இந்த பார்ட்டிஷனினுடைய மெட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். என்ன மெட்டா டேட்டா? இந்த காலம்ஸ்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன்ல இருக்கிற காலம்ல என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்கு, எவ்வளவு டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்கு, அதுக்கப்புறமா அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிமைசேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் query ப்ராசஸிங்கான டேட்டாவெல்லாம் இது மெட்டா டேட்டாவா இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணி ஸ்னோஃப்ளேக் வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸுங்கிறது ஓவர்லேப் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரியா? அடுத்தது நம்ம அதை பார்த்துருவோம். இதன் மூலமா ஸ்கியூவை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே கதை தான், திருப்பி அவங்க அதே தான் சொல்றாங்க. இப்போ காலுமினார் ஃபார்மேட்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால எஃபிஷியண்டா நம்மளால அதை வந்து ஸ்கேன் பண்ண முடியும், அந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ண முடியுங்கிறாங்க. அதுக்கப்புறமா இது முக்கியமான விஷயம், ஏற்கனவே பார்த்தோம், அன்கம்ப்ரஸ்டா ஸ்டோர் பண்ணியிருக்கிறது 50 to 500 MB. ஆனா இன்டர்னலா ஸ்னோஃப்ளேக் கம்ப்ரஸ் பண்ணி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். டிஎம்எல் ஆபரேஷன்ஸ்க்கு இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்னால நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப கொரி ப்ரூனிங்கை பத்தி அவங்க விவரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ உங்களோட கொரி 10% ஆஃப் தி டேட்டாவை மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னா அது 10% மைக்ரோ பார்ட்டிஷனை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையில சொல்றாங்க. எனக்கு புரியலையே, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் கீழே இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஒரு வருஷத்துக்கான டேட்டா இருக்கு. ஒரு வருஷத்துக்கான டேட்டா அந்த டேபிள்ல எப்படி டேட்டா லோட் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கும் அதுல டேட்டா லோட் ஆகுது. அப்படின்னா என்ன, ஒரு நாளைக்கு 24 ரெக்கார்டு ஸ்டோர் ஆகும். அது வந்து ஒரு மணி நேரம் ஆக்சுவலா. அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கான டேட்டா இந்த மாதிரி இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த டேட்டா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா இப்போ நீங்க உங்களோட கொரி ஏதோ ஒரு மணி நேரத்துக்கான கொரி, ஒரு பர்டிகுலர் ஹவருக்கான கொரியை நீங்க ஃபயர் பண்ணும்போது 8760 பார்ட்டிஷன்ல அது ஒரே ஒரு பார்ட்டிஷனை மட்டும்தான் ரீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய பெரிய டேபிளில் இருந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் டைரக்டா போய் உங்களால எடுக்க முடியும். இதுதான் இந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பயங்கரமான அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம டேட்டா கிளஸ்டரிங்கை பத்தி பார்க்க போறோம். சரி, இது என்ன டேட்டா கிளஸ்டரிங் அப்படின்னா பார்ட்டிஷன் உள்ளுக்குள்ள ஸ்னோஃப்ளேக் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்றது. இதில் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கிளஸ்டரிங்கிறது ஒரு கீ ஃபேக்டர் ஃபார் queries. அது ஏன் அப்படின்னா டேட்டா வந்து சார்ட் பண்ணி அது உள்ளுக்குள்ள அது ஸ்டோர் பண்ணும். அதாவது எப்படி, மைக்ரோ பார்ட்டிஷன் உள்ள, அதனால query பர்ஃபார்மன்ஸ் வெரி லார்ஜ் டேபிள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ டேட்டா லோட் ஆனாலும் இன்சர்ட் ஆனாலும் அந்த கிளஸ்டரிங் மெட்டா டேட்டாவை இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்ட்டிஷன் மெட்டா டேட்டாவை ஏற்கனவே
ஏற்கனவே பார்த்துட்டோம். ரேஞ்ச் பார்த்தோம், யூனிக் வேல்யூஸ் பார்த்தோம், ஆப்டிமைசேஷனுக்கு தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த லெவல் சொல்றாங்க பாருங்க, இந்த கிளஸ்டரிங் டேட்டாவையும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்கிறாங்க. அதே படத்தை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதல் பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். இப்போ ஸ்னோஃப்ளேக் வந்து கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷனை உபயோகப்படுத்தி அன்னெசரியா தேவையில்லாத மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் கழிச்சு விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது காமன். ஆனா இந்த கீழே இருக்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 24 ரோவை 4 மைக்ரோ பார்ட்டிஷனா ஸ்டோர் பண்ணிருக்கு. அது உள்ளுக்குள்ள within each micro partition data is sorted and stored by column which enables Snowflake to perform prune micro partitions that are not needed for the query and prune by column within the remaining micro partitions. அதாவது ரெண்டு ப்ரூனிங். முதல் ப்ரூனிங் என்ன, எந்த மைக்ரோ பார்ட்டிஷன் தேவையில்லையோ அதை கழட்டி விடுறது முதல் ப்ரூனிங். ரெண்டாவது அந்த ஸ்பெசிபிக் மைக்ரோ பார்ட்டிஷனுக்குள்ள எந்த காலம் தேவையில்லையோ அந்த காலமை கழட்டி விடுறது அதுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரூனிங். அதுக்கு தான் இந்த டேட்டா கிளஸ்டரிங்ன்றது ரொம்ப முக்கியம். கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். So total number of micro partitions, ஒரு டேபிளுக்கு எவ்வளோ total number of micro partitions தேவைங்கிறத அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். number of micro partitions containing the value that overlap with each other. நம்ம ஓவர்லாப்பை பற்றி பார்க்க போகிறோம். the depth of the overlapping micro partitions, டெப்த்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். number of micro partitions overlap ஆயிருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளஸ்டரிங் டெப்த்தை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த படம் மறுபடியும் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட படம். ரொம்ப 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 முக்கியமான படம். இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆரோ மார்க் நேராக கீழே இழுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் உங்களுடைய query. சரியா? இப்போது இந்த டேபிளில் டோட்டலாக 5 மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறதுல 5 மைக்ரோ பார்ட்டிஷனும் ஒன்னோட ஒன்று கம்ப்ளீட்டாக ஓவர்லாப் ஆயிருக்கு. அதனால ஓவர்லாப்பிங் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5, ஓவர்லாப் டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடியது 5. அடுத்த டேபிள்ல பாருங்க, இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா 3 பார்ட்டிஷன்ஸ் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் ஓவர்லாப்பிங் மைக்ரோ பார்ட்டிஷன் 3, query டெப்த் அதாவது ஓவர்லாப் டெப்த் அப்படிங்கிறது 3. அடுத்ததுதான் இன்ட்ரெஸ்டிங். இப்போ என்னன்னா ஆக்சுவலா 3 பார்ட்டிஷன் ஓவர்லாப் ஆயிருக்கு. இந்த KN LS QC ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 பார்ட்டிஷன் ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாப்பிங் மைக்ரோ பார்ட்டிஷன் 3, ஆனா ஓவர்லாப் டெப்த்ங்கிறது 2. ஏன்னா இந்த queryக்கு தேவைப்படுறது 2 பார்ட்டிஷன் மட்டும்தான். அதனால ஓவர்லாப் டெப்த்ங்கிறது 2. ஃபைனலா பாக்குறீங்க எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ வந்துட்டு இதுல ஓவர்லாப்பிங் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்ங்கிறது 0, ஒரு ஓவர்லாப் டெப்த் அப்படிங்கிறது 1. நம்ம அல்டிமேட்டா எது நம்மளுடைய முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்த ஓவர்லாப் டெப்த்தை 1ங்கிற நம்பருக்கு கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வச்சா நம்ம கரெக்டாக நம்ம கிளஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, கிளஸ்டரிங் டெப்த் ஆஃப் எ பாப்புலேட்டட் டேபிள் வந்துட்டு ஆவரேஜ் டெப்த் வந்து 1க்கு மேலே இருக்கும் ஓவர்லாப்பிங் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்மாலர் தி ஆவரேஜ் டெப்த், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தி பெட்டர் தி கிளஸ்டரிங் டேபிள் வித் ரெகார்ட்ஸ் டு தி ஸ்பெசிஃபிக் காலம்ஸ். ஸோ இந்த கிளஸ்டரிங் டெப்த் வந்து நம்ம மானிட்டரிங், அதாவது வந்துட்டு நம்மளோட கிளஸ்டரிங் ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக் டேபிள்ல கிளஸ்டரிங் கீயை நம்ம மாத்தணுமா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளஸ்டரிங் கீனா ஒன்றும் கிடையாது, ஸ்னோஃப்ளேக் கிட்டக்க நீ இந்த கீயை உபயோகப்படுத்தி பார்ட்டிஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது தான் அந்த கிளஸ்டரிங் கீ. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு எம்டி டேபிள் இருக்குன்னா அதுக்கான கிளஸ்டரிங் டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடியது 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பாருங்க, இந்த படத்துல நான் சொன்னதை தான் இவங்க இதுல வார்த்தைகளா எழுதியிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது 5 இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே போகுது, கடைசியில போய் ஒரே ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன்ல முடியுது. அதுக்கு மேல நம்மளால அதை என்ஹான்ஸ் பண்ண முடியாது. அதற்கு பேரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேல நம்மளால அந்த கிளஸ்டரிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு 2 முக்கியமான டேபிள் இருக்குங்க. கிளஸ்டரிங் டெப்த், கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது query எப்படி ஃபயர் பண்ணுவோம்னா இப்படி தான் ஃபயர் பண்ணுவோம். செலக்ட் கிளஸ்டரிங் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணுவோம். செலக்ட் சிஸ்டம் கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த TPCHங்கிறது இந்த டேபிளோட நேம், இந்த test2ங்கிறது டேபிளோட நேம். இது வந்து சூப்பர் செட்டு. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன்ங்கிறது சூப்பர் செட்டு, கிளஸ்டரிங் டெப்த் அப்படிங்கிறது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நம்ம அதை வந்து ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனில் நம்ம வந்து பார்த்துருவோம். இது வந்து கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷனுக்கானது. நான் உங்களுக்கு
முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த கிளஸ்டரிங் டெப்த்தை பற்றி பார்ப்போம். சிஸ்டம் கிளஸ்டரிங் டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது என்ன பண்ணுன்னா, இதை மாதிரி ஜென்ரலாக கிளஸ்டரிங் டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கும். இந்த டேபிளுக்கு இதுதான்ப்பா உன்னோட கிளஸ்டரிங் டெப்த்து, 2.4 தான் உன்னோட கிளஸ்டரிங் டெப்த்து, 23.13 தான் உன்னோட கிளஸ்டரிங் டெப்த்து அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் காமிக்கும். டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த சிஸ்டம் கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்களை காட்டும். இதில் பாருங்கள், இந்த டெஸ்ட் 2 காலம் 1 காலம் 3 போட்டிருக்கோம். இல்லை பாருங்கள், டோட்டல் பார்ட்டிஷன் கவுண்ட் இவ்வளவு, இதில் ஆவரேஜ் ஓவர்லாப் இவ்வளவு, இதில் ஆவரேஜ் டெப்த் இவ்வளவு, ஹிஸ்டோகிராம் முதற்கொண்டு காட்டுது பாருங்கள். இதில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய இவ்வளோ பார்ட்டிஷன்ஸில் இந்த மாதிரி டேட்டா வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இதை காமிக்கும். அதனால கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன்ங்கிறது கிளஸ்டரிங் டெப்த் டேபிளினுடைய சூப்பர் செட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ இந்த கிளஸ்டரிங் கீயை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளஸ்டரிங் கீனா என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஸ்னோஃப்ளேக்கு கிட்டக்க நான் கொடுக்குற கிளஸ்டரிங் கீயை உபயோகப்படுத்தி டேட்டாவை மைக்ரோ பார்ட்டிஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளஸ்டரிங் கீ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எந்த ஒரு காலமுக்கு நிறையா டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் இருக்கோ அது எஃபிஷியண்ட்டாக ப்ரூனிங் ஹெல்ப் பண்ணுமோ அந்த காலமை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெசிபிக் டேர்மை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு கார்டினாலிட்டி, இன்னொன்னு செலக்டிவிட்டி. கார்டினாலிட்டினா என்னன்னா, எந்த ஒரு ஸ்பெசிபிக் காலம்லயும் எவ்வளவு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் இருக்கு, டிஸ்டிங்க்ட்னா யூனிக் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. செலக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் ஆஃப் எ காலம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆர் தி ரெக்கார்ட்ஸ். சரி, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ கஸ்டமருங்கிற டேபிளில் நேஷன் கீ அப்படிங்கிற ஃபீல்டை நம்ம கிளஸ்டரிங் கீயா உபயோகப்படுத்தலாமான்னு பார்க்க போகிறோம். அது எப்படி? இப்போ கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சி டாட் நேஷன் கீன்னு பண்ணும்போது 25 யூனிக் வேல்யூஸ் இருக்குது. அதாவது நேஷன் கீங்கிறது 25 வேல்யூ இருக்குது. ஆனால் டோட்டலாக 15 மில்லியன் ரெக்கார்டு இருக்குது அந்த டேபிளில். ஸோ இந்த 15 மில்லியன் ரெக்கார்டும் இந்த 25 யூனிக் வேல்யூஸில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இப்போ செலக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 25 டிவைடட் பை 15 மில்லியன் போட்டால் 0.00050 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. இந்த நம்பர் நல்ல சாய்ஸ். அதாவது செலக்டிவிட்டி 1 நோக்கி போக கூடாது. எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு நல்லது அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்க இன்னொன்று பார்த்துருவோம். இப்போ இதே சி நேம்னு ஒரு நேம் எடுத்துப்போம். அதே கஸ்டமர் டேபிளில் அது ரொம்ப யூனிக்குங்க. யூனிக்னா என்னென்னா, ஒரு வேல்யூ யூனிக்காக இருக்குது. நம்ம எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி மாதிரி, சரிங்களா? ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயினுடைய ஐடி இன்னொரு ஒரு எம்ப்ளாயிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே கேஸ் தான். இப்போ 15 மில்லியன் யூனிக் வேல்யூ இருக்குது, 15 மில்லியன் ரெக்கார்டு இருக்குது. இதுக்கு செலக்டிவிட்டி 1 அப்படின்னு வரும். இது ரொம்ப ரொம்ப பேட் சாய்ஸ். ஸோ இதுக்கான ஐடியல் விஷயங்கள் என்ன? கிளஸ்டரிங் கீயை நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஒரு காலம்க்கு ஹை கார்டினாலிட்டி இருந்தது அப்படின்னா, சச்சஸ் இப்போ கஸ்டமர் நேம் இல்லை நானோ சைன் டைம் ஸ்டாம்ப் எடுத்துக்கிறோம்னா அதுக்கு ஹை செலக்டிவிட்டி வேல்யூ இருக்கும். அது புவர் ப்ரூனிங் ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் வெரி லோ கார்டினாலிட்டி இருக்கிற ஒரு காலம் எடுத்தோம்னா அதற்கு நமக்கு நல்ல விதமான ப்ரூனிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ எஸ்ஆர் நோன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரு பைனரி காலம் 0 or 1 இருக்கு. அதை நமக்கான கிளஸ்டரிங் கீயா செலக்ட் பண்றது மூலமா நமக்கு நல்ல ப்ரூனிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு காலம் வித் லோவர் கார்டினாலிட்டி வேல்யூ இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் தி கிளஸ்டரிங் கீ. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபைனலா இந்த கிளஸ்டரிங் கீயை எப்படி டிஃபைன் பண்றதுங்கிறத பார்த்துருவோம். ஆல்டர் டேபிள் கமெண்ட் மூலமா பண்ணலாம். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், கிளஸ்டர் பை இந்த புது காலம். இந்த காலம் தான் அந்த கிளஸ்டரிங் கீக்கான காலம். ஒரு காலம் தான் கொடுக்கணும்னு இல்லை, 2-3 காலம்ஸ் கூட நம்ம இதில் கொடுக்கலாம். ஸ்னோஃப்ளேக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. பெரிய டேபிள்ஸ், அதாவது டேபிள் வித் இஸ் லார்ஜர் தேன் 1 TB, அதை மட்டும் நீங்கள் ரீக்ளஸ்டர் பண்ணுங்க. தேவையில்லாமல் சின்ன டேபிளை ரீக்ளஸ்டர் பண்ணாதீங்க. நாங்களே அந்த கிளஸ்டரிங் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீக்ளஸ்டரிங்னு சொல்லக்கூடிய கிளஸ்டரிங் கீயை நீங்கள் 1 TB மேலே இருக்கிற டேபிளுக்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவோடைய கடைசிக்கு வந்துட்டோம். எப்போதும் போல தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா டெக்னிக்கலான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டென்ட்டை அப்பதான் என்னால இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். கற்றனை தூரும் அறிவு.